வணக்கம். 100க்கு 100 உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அதாவது இன்டர்காஸ்ட் மேரேஜ் ஐசிஎம் அப்படின்ற இன்டர்காஸ்ட் மேரேஜில் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் கேட்டிருக்காங்க. ஓகே, கண்டிப்பாக வந்து இருக்குது. அதாவது கணவன் அல்லது மனைவி யாரேனும் ஒருவர் வந்து எஸ்சி ஆர் எஸ்டியாக இருக்கிறாங்க அப்படின்னா யாரோட கல்வி தகுதி வந்து அதில் வந்து குறைந்தபட்சம் இருக்குதோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்துட்டு எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. ஓகேவா, வேலைவாய்ப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்போ ஒருத்தர் +2 முடிச்சிருக்காங்க, ஒருத்தர் டிகிரி முடிச்சிருக்காங்க அப்படின்ற பொழுது இப்போ வந்து +2 முடிச்சிருக்கவங்க எஸ்சி ஆர் எஸ்டி எம்பிசி அவங்க என்ன கேட்டகரியில் வேணாலும் இருக்கலாம். யாராவது ஒருவர் கம்மியாக இருக்க கல்வி தகுதி யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ ஒருத்தர் வந்து பிசிஆர் எம்பிசி அந்த மாதிரி கேட்டகரியில் டிஎன்சி எது வேணாலும் இருக்கலாம். இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஆர் எஸ்டியாக இருக்கணும். இதுதான் வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ்னு சொல்கிறாங்க. இதோட ஜியோ வந்து பார்த்திங்கன்னா GO நம்பர் 188 வந்துட்டு இது வந்து சொல்லுது. சரிங்களா? குரூப் 2 கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா அது கொடுத்துருக்காங்க. இன்டர்காஸ்ட் மேரிட் கப்பிள் வேர் ஒன் ஆஃப் த ஸ்பவுசஸ் பிலாங் டு எஸ்சிஆர் எஸ்டி அத்தாரிட்டி GO நம்பர் 939. GO நம்பர் பார்த்திங்கன்னா 939 பர்சனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் பர்சனல் ஆர் டிபார்ட்மெண்ட் டேட்டட் 24/9/86. சரிங்களா? கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதில் தான் இது. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. வேறு ஒன் ஆஃப் த ஸ்பௌசஸ் பிலாங் டு எஸ்சிஆர் எஸ்டி இன்டர்காஸ்ட் மேரிட் கப்பலுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குறதா வந்துட்டு கவர்மெண்ட் சொல்லியிருக்கிறாங்க. இப்பயும் நடைமுறையில் இந்த GO இருக்குது. சரிங்களா? நன்றி. மேலும் அடுத்த ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.